குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் ஜோடி தகவலாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. கீதா ரகசியம் திலகர் 1915 கீதா ரகசியம்ங்கிற நூலை திலகர் எழுதியிருப்பார். கீதார்ஜுனியம் அப்படிங்கிறது பராவிங்கிற எழுதியிருப்பார். சிம்ம விஷ்ணுவோட அவையில் இருந்தவர் தான் பராவி. அவர் தான் கீதார்ஜுனியம்ங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். அடுத்து முல்லைங்கிறது கண்ணதாசன் எழுதிய இதழ். முல்லை, தென்றல் இதெல்லாம் கண்ணதாசனோட இதழ். முல்லை பாட்டு அப்படிங்கிறது நப்பூதனார் எழுதினது. இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி, முல்லைப்பாட்டோட அடிகள் எத்தனை, அதில் எத்தனை முல்லைப்பாட்டோட அடிகள் எத்தனைங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குயில் இதழ் எழுதினது பாரதிதாசன். குயில் பாட்டுனா பாரதியார். பாடும் குயில் அப்படிங்கிறது முடியரசன். மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். நட்சத்திரவாசி தர்மு சிவராமு. இவருக்கு இன்னொரு பெயர், நிறைய பெயர்கள் இருக்கும். பிரமிழ்ங்கிறது இவரோட இயற்பெயர். அரூப் சிவராம் எல்லாமே இந்த தர்மு சிவராமோட பெயர் தான். இவர் எழுதினது தான் நட்சத்திரவாசிங்கிற நாடகம். நட்சத்திரங்களின் நடுவே உமா மகேஸ்வரி. நம்ம 8th புக்லேயோ எதுலேயோ பூத்தொடுத்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வரும்ல. நட்சத்திரங்களின் நடுவே கற்பாவை, வெறும் பொழுது அப்படின்ற அந்த நட்சத்திரங்களின் நடுவே உமா மகேஸ்வரி. நிலாக்கால நட்சத்திரங்கள் கோமகள் என்ற ராஜலட்சுமி. இது மீதம் இருக்கும் சொற்கள். வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள்லேருந்து பால்மணம்ங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க கோமகள். அந்த கோமகள் என்ற ராஜலட்சுமி எழுதின நூல் தான் நிலாக்கால நட்சத்திரங்கள், உயிரமுதாய், அன்பின் சிதறல்னு 3 நூல் எழுதியிருப்பாங்க. அடுத்து தமிழின்பம்னா ராபி சேது பிள்ளை. இவர் 1955 சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் அறிஞர் இவர் தான் சாகித்ய அகாடமியை முதல்ல வாங்கியிருப்பார். இன்பத்தமிழ்னா பாரதிதாசன். சித்தாளு நாகூர் ரூமி. சினிமாவுக்கு போன சித்தாளுனா ஜெயகாந்தன் எழுதின குறும்புதினம். இந்த நாகூர் ரூமியோட இயற்பெயர் கமெண்ட் பண்ணி விடுங்க. திருச்செந்திலர் கலம்பகம்ல செந்திர் கலம்பகம்னா ஈசான தேசிகர். இவருக்கு இன்னொரு பெயர் சுவாமிநாத தேசிகர். தமிழ் செய்யுள் கலம்பகம் ஜியு போப்பு. மதுரை கலம்பகம் குமரகுருபரர். திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர். சட்டத்தின் ஆட்சி. ஒரு சட்டத்தின் தான் 2 சட்டத்தின் இருக்குது. சட்டத்தின் ஆட்சிங்கிற பதத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ஏவி டைசி. சட்டத்தின் உயிர் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினது யாருன்னா மாண்டஸ்கியூ. இதே மாண்டஸ்கியூ தான் சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற ஒரு சொல்ல கொண்டு வந்தவரும் இவர் தான். அதே மாதிரி சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு 3 டிவிஷன் வேணும்னு சொன்னவரும் மாண்டஸ்கியூ தான். சட்டத்தின் உயிர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது மாண்டஸ்கியூ. சுதந்திரமான நீதித்துறைங்கிற சொல்ல உருவாக்கினது மாண்டஸ்கியூ. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு 3 இருக்கும்ல, அந்த 3 துறையை இது பண்ணினதும் மாண்டஸ்கியூ தான். சாகுந்தலம் அப்படிங்கிற நூல் எழுதினது காளிதாசர். இது காளிதாசரோட நாடகம். காளிதாசர் நிறைய நூல் எழுதியிருப்பார். அதில் நம்ம 11th புக்கில் நாடக நூல்டே தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நான் ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சாமாவி, சாமாளி, சாமாவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமாளிங்கிற மாதிரி சாமாவி. சானா சாகுந்தலம், மானா மாளவிகா அக்னிமித்ரம், வீணா விக்ரமூர்வசியம். இந்த சாமாவி மட்டும்தான் நாடக நூல். மற்ற எல்லாமே இவரோட மற்ற நூல்கள் தான். எதுனா குமார சம்பவம், ருது சம்காரம் இதெல்லாம் அவரோட நூல்கள் தான். மேகதூதம் இதெல்லாம் காளிதாசரோட நூல்கள். நாடக நூல்னு கேட்டால் மட்டும் நீங்கள் சாமாவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சாகுந்தல நாடகம்னு எழுதினவர் மறைமலை அடிகளார். AU 198. இந்த AU 198 கோபால்ட் 16 ஐசோடோப்புகள் இருக்குமா, அந்த AU 198ங்கிற ஐசோடோப்பு நம்ம தோலில் இருக்கிற புற்றுநோயை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். இதே இது பாஸ்பரஸ் 32னா நம்ம தோலில் இருக்கிற டிசீஸை கண்டுபிடிக்கும். தோலில் ஜென்ரலாக டிசீஸ் இருக்கலாம். புற்றுநோய்ங்கிறது எப்படி இருக்கும், தோலில் இப்போ ஸ்கின் அலர்ஜி ஏற்படலாம். அதுக்கு பாஸ்பரஸ் 32னா தோலில் இருக்கும் இதை டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் AU 198னா தோலில் இருக்கிற கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆர்டிக்கல் 198 என்னென்னா, நம்ம பண மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும்னு பாலிட்டியில் படிச்சிருக்கோம். அந்த பண மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்த முடியுங்கிறத ஆர்டிக்கல் பாஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த ஆர்டிக்கல் தான் 198. செண்பக மலர் தினமும் பூப்பது. அதே மாதிரி பிரம்ம கமலம்னு இருக்கும்.
அதே குறிஞ்சி மலர்னால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும். மூங்கில் வந்து தலைமுறைக்கு ஒரு முறைன்னு கூட நம்ம இந்த ராமானுஜர் பாடத்தில் படிச்சிருப்போம்ல, அந்த செண்பக மலர்னால் தினமும் பூக்கும். செண்பகம்ங்கிறது சுரதாவோட இயற்பெயர் வந்து அம்மா சுரதாவோட தாயார் பெயர் வந்து செண்பகம், அப்பா பெயர் வந்து திருவேங்கடம்னு சொல்லுவாங்க. செண்பகம் துரைராஜன் வழக்கு இதனால வந்தது தான் முதலாவது சட்ட திருத்தம். நேரு கொண்டு வந்திருப்பார்ல. செண்பகம் துரைராஜன்கிறவர் வந்து எனக்கு மருத்துவக் கல்லூரியில் வந்து நான் ஓசியாக இருக்கிறனால எனக்கு மருத்துவக் கல்லூரியில் என் ஜாதியை காட்டி இடம் ஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணுவார். அதனால தான் நேரு, காமராஜர், பெரியார் எல்லாருமா சேர்ந்து ஒரு சட்ட திருத்தம் பாஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த இடஒதுக்கீடை வச்சுட்டாங்கன்னா யார் கேஸ் போட்டாலும் செல்லாதுங்கிறதுனால 1வது சட்ட திருத்தம் 1951 வந்து சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. 1வது சட்ட திருத்தம் 1951. முதல் சட்ட திருத்தம் வரதுக்கு காரணமே செண்பகம் துரைராஜன் தான். தமிழ் கவிஞர்களின் இளவரசர்னு திருத்தக்க தேவரை புகழறாங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. இந்த திருத்தக்க தேவரை இப்படி புகழ்ந்தவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். புனித யாத்ரீகர்களின் இளவரசர்னா யுவான் சுவாங். இந்த யுவான் சுவாங் தான் பல்லவர்களில் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்திருப்பார். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் தங்கி படிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த நாலந்தா யூனிவர்சிட்டிக்கும் வந்திருப்பார் யுவான் சுவாங். அதனால் இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறதுனால இவரை புனித யாத்ரீகர்களின் இளவரசர்மாங்க. இவரோட பயண நூல் தான் சியூகி. தேசிய பெண் குழந்தைகள் தினம்னா ஜனவரி 24. மாநில பெண் குழந்தைகள் தினம் வந்து February 24. நம்ம ஜெயலலிதா அம்மாவோட பிறந்தநாளை தான் மாநில பெண் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கிறாங்க. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம்னா October 11. உலக புற்றுநோய் தினம் வந்து February 4. உலக லெவல்லனா February 4, தேசிய லெவல்லனா November 7. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து January 9. காந்தி வந்து 1893 தென்னாப்பிரிக்காவுக்கு தடா அப்துல்லா அப்படிங்கிற குஜராத்தி வழக்குக்காக வாதாடுறதுக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு போவார். எப்போனா 1893 போயிட்டு திரும்பி 1915 January 9 வருவார். 22 years கழித்து வருவார். 1893 போயிட்டு 1915 வருவார். அவர் வந்த தினத்தை தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறாங்க. இது ஒவ்வொரு 2003 கொண்டாடுறாங்க. ஆனால் 2015 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2003 கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறைன்னு தான் இருக்குது. ஆனால் 2015 இதை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி வெளிநாடு வாழ் தமிழர் தினம் January 12. இது மட்டும் எனக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். January 12 14 மட்டும். அடுத்து ஒரு மோல் அப்படிங்கிறது 6.023 × 10⁻23. பாருங்களேன், இதில் 2323 வருது. 2ம் 3யும் பெருக்கினா 6 வரும். நீங்கள் ஈஸியாக ஏதாவது ஒரு கெஸ்ஸிங்கில் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒரு மோல்ங்கிறது பொருளின் நிறைய எதில் அளப்பாங்க? எஸ்ஐ அலகுன்னு கேட்டிங்கன்னா மோல் தான். 6.023 × 10⁻23. ஒரு அவகோட்ரா எண் அப்படிங்கிறதும் 6.023 × 10⁻23. இதை மாதிரி உங்களுக்கு வந்து ஜோடி பேக் வேணும்னா இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு நிறைய தகவல் போட்டு விடுறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.